ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஜாதி மல்லி பூச்செடி நடவு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஜாதி மல்லி செடியை தான் நம்ம இன்றைக்கி நடவு செய்ய போகிறோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆகுது. அந்த 1 வீக்கில் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக நமக்கு கையில் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன செடியாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல உயரமாக இருந்துச்சு. இந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம நமக்கு கொண்டு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே லாஸ்ட் வீடியோ. இப்போ இந்த செடியை நம்ம வந்து இன்னொரு பாட்டில், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டில் வந்து இதை நம்ம நடவு செய்யலாம். இந்த செடி நடுறதுக்கு நம்ம மண்கலவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நம்ம ஹெல்த்தியான மண்கலவை கொடுக்கும்போது இந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும், அதே நேரத்தில் பூக்கள் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதனால் நம்ம கொடுக்குற மண்கலவை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதாவது எந்த செடியை நம்ம நட்டாலும் அந்த செடி வந்து மண்ணுக்குள்ளே, அதாவது அதனோட வேர் பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மண்கலவை இருக்கணும். அதாவது அந்த ஸ்பேஸ் நம்ம ஏர்லெல்லாம் போகும்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். இன்னொன்று வந்து அந்த ரொம்ப டைட்டான மண்ணை நம்ம வச்சு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த செடி என்ன செய்யன்னு சொன்னால் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து அந்த வேர் வந்து உள்ளே போகாமல் செடி வளராமல் அப்படியே நின்றுடும். பாருங்கள், இந்த செடி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நமக்கு கையில் டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப வந்து க்ரோத்தும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 நாள் ஆகிருந்தேன்னா செடி கொஞ்சம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதை மூட்டு பகுதியில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் 1 வீக்குக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்து இன்னும் 1-2 நாளாக இருந்துச்சுன்னாக்கி அந்த செடி வந்து கொஞ்சம் வாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவை எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் வந்துட்டு தளதளப்பாக இருக்கணும். அதாவது இந்த வேர் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஏற்கனவே காய்கறியோட தோல் பகுதி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வரக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மட்டுக்கும் குப்பையாக நான் வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து மண்கலவையாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் அதிகமான மண் கிடையாது. இது வந்து அந்த காய்கறி கழிவுலேருந்து வந்த உரம் தான் இந்த செடியை நான் நட போகிறேன். இந்த மண் கலவையில் நம்ம வைக்கும்போது இந்த செடி வந்து ரொம்ப க்ரோத்தாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கும். பூவும் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இதில் நடவு பண்ணலாம். பாருங்கள், என்னோடய மக தான் வந்து நடுறா. இதில் வந்து நம்ம வந்து மண்கலவையை உள்ளே போட்டு விடலாம். பாருங்கள், இவ்வளோ போதும். அதாவது ஒரு ஆஃப் அளவு நம்ம வைக்கிற பாட்டில் வந்து ஒரு ஆஃப் அளவு வந்துட்டு நம்ம மண்கலவை ரெடி பண்ணாலே போதும். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது வேஸ்ட்டு, சாணியோட உரம் இதெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு 3/4 அளவு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1/4 அளவு அப்படியே இருக்கட்டு. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினா வந்து அதில் வந்து அந்த பாட்டுக்குள்ளே நிற்கும். இல்லைன்னா வந்து வெளியில் வந்து அந்த உரங்கள் எல்லாம் வந்து வெளியில் போயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு ஆஃப் அளவே வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணி வச்சா போதும். போக போக வந்து நமக்கு இதுக்கு உரைன்னு சொல்லும்போது அதிகமாக நம்ம சாணி காய வைத்து பொடி செய்து அதை கொடுக்கலாம். இன்னும் வந்து நம்ம வீட்டில் வரும்ல, நம்ம அந்த கோழிகள் போடுற வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காய்கறி கழிவுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி போடலாம். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் செடி கிடச்சுனாக்கி நீங்கள் வீட்டில் வாங்கி நடுங்க. செடி தோட்டம் உருவாக்குங்க, காய்கறி தோட்டங்கள் உருவாக்குங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாருங்க. ஆல்ரெடி நான் வந்து சமையல் வீடியோ, இந்த மாதிரி கார்டனிங் வீடியோலாம் போட்டுகிட்டே வர்றேன். அதனால் எனக்கு வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.